ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட மற்ற சப்ஸ்கிரைபர் அப்ராடில் இருக்கவர்கிட்ட நான் வந்து பேசியிருந்தேன். அவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட சொல்லியிருந்தார், கிரிப்டோ அண்ட் ட்ரேடிங் மூலயமா நான் பெரிய அளவில் லாஸ் வந்து மேக் பண்ணிட்டேன் ப்ரோ. நம்ம ஒரு காசில் ₹1 கோடி மேலே வந்து லாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார். எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. எப்படி ப்ரோ அவ்வளோ பெரிய லாஸ் வந்து மேக் பண்ணிங்க, என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த ட்ரேடிங் குரூஸ்லாம் இருக்காங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரு மென்டார் வந்து பரிச்சயமானார் ப்ரோ. அவரோட கைடன்ஸில் அவர் ஃபாலோ பண்ணி நான் நிறைய அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு பண்ணி ட்ரேடிங்லாம் வந்து பண்ணலான்னு பண்ணிட்டு வந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் இன்கர் ஆகிட்டே வந்து இருந்தது. திரும்பி பார்த்தா ₹1 கோடி மேலே வந்து லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதுலேயும் பெரும்பாலும் கடன் வாங்கி தான் நான் அதை வந்து பண்ணியிருந்தேன். லைஃப்பை கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து பண்ணியிருந்ததா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். அவர்கிட்ட பேசின அந்த கான்வர்சேஷன் தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட ஸ்டோரி நம்ம சேனல் மூலயமா ஷேர் பண்ணிட்டு வரேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் இவங்க எல்லாருமே. வந்து ஒரு பிரதிபலிப்பாக தான் நான் வந்து பார்க்குறேன். இதே மாதிரி 2 செட் ஆஃப் பீப்புள் வந்து இருப்போம். ஒன்று வந்து கடன் வாங்கி ஏதாவது ஒன்று பண்ணி மார்க்கெட்டில் இந்த பிஸ்னஸில் வந்து ஏர்ன் பண்ணி செட்டில் ஆகிட மாட்டோமா அப்படிங்கிறவங்க. இன்னொரு சைடு இருக்க அசட்டெல்லாம் வந்து இருக்க லிக்விட் கேஷ் எல்லாம் இதில் வந்து போட்டு அவங்களோட சொந்த காசு வந்து அழித்தவங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசுகிற நான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானுமே அங்கே வந்து இருந்திருக்கேன். நானுமே என்னோட பெரிய லெவலில் நான் கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடிங் மூலயமாலாம் வந்து தொலைச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதான் பற்றி அப்கமிங் டேஸில் தனியாக ஒரு வீடியோ மூலயமா வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் அவர்கிட்ட பேசின கான்வர்சேஷன் அண்ட் நீங்கள் இந்த மாதிரி பெரிய லெவலில் ட்ரேடிங்கு கிரிப்டோ மூலயமாலாம் வந்து லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் நான் இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா என் பேர் அஜித். நீங்கள் பார்க்குற கிரிப்டோ நாலேஜ் தமிழ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நான் என்னோட நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறது உண்டு. மார்க்கெட் ஆனது நம்ம இண்டிவிஜுவல்ஸோட ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இன்வெஸ்டர்லேருந்து ஒரு பெரிய பணக்காரன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம், அவங்க எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ட்ரேடிங்கு, இதெல்லாம் தான் வந்து மார்க்கெட் ஆப்வியஸாக வந்து மூவ் பண்ணுது. நான் ஏன் இதை வந்து இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் வந்து மார்க்கெட்டை பல்வேறு பரிமாணங்களில் டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் வந்து பார்ப்போம். சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக வந்து பார்ப்பாங்க, சில பேர் கேம்பிளிங்காக வந்து பார்ப்பாங்க. அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து கேம்பிளிங்காக வந்து இருந்தால், கேம்பிள் தான் வந்து பண்ண நினைக்கிறாங்கன்னா அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை. பட் இது வந்து ஒரு கெட் ரிச் ஸ்கீமாக வந்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனையே. வந்து ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிக்கும்போது கிரிப்டோ அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீ காலேஜ் போயிடல, உங்கள் அப்பாவுக்கும் வந்து இந்த ட்ரேடிங்லாம் வந்து சொல்லிக் கொடுறா, நீ வீட்டில் இல்லாத போது அவர் வந்து பார்த்துப்பார்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ வந்து விளையாடிட்டு வந்திருக்கேன், அது மூலயமா வந்து காசு வருது தான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நிறைய பேருக்கு மார்க்கெட் பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்க வந்து நினைப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு பிஸ்னஸ்ஸு. இதுதான் இத்தனை வருஷத்தில் மார்க்கெட்டில் நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஏன்னா இது சைக்காலஜி தான் இதில் எல்லாமே. இப்போ நம்ம ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு லோக்கலான ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெஸ்ஸு கடையோ இல்லை ஒரு ஃப்ரூட் ஷாப்போ ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே இருக்க பீப்புள் ஹேண்டில் பண்ணி அங்கே இருக்க பீப்புள் வந்து டீல் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா சேம் கல்ச்சர், சேம் ஊர், எல்லாமே சேமாக இருக்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக வந்து இருக்குது. இது வந்து ஒரு வைட் ஓப்பனான ஒரு மார்க்கெட்டு. இதில் எல்லாரோட எமோஷன், பல்வேறுபட்ட பீப்புள் வந்து இருப்பாங்க. இதில் அவன் வந்து பயங்கரமாக சம்பாதிச்ச மாதிரி வந்து காட்டிருப்பான். இதில் நிறைய கிம்மிக்ஸ் அண்டு பிளாக் பீப்புள்ஸ், கிரே பீப்புள்ஸ், எல்லா கலர் பீப்புளும் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், சின்ன அமௌண்ட் இல்லை வந்து வச்சு ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கனால வந்து ஒரு அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். இதில் சைக்காலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான ஒரு விஷயமே. இதை சொன்னதுக்கான காரணம் வந்து மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறது வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு கெட் ரிச் ஸ்கீம் ஆப்வியஸாக வந்து கிடையாது. சரி, இப்போது நான் வந்து என்ன வந்து அவர்கிட்ட வந்து பேசியிருந்தேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒரிஜினல் நேம் நான் வந்து ரிவீல் பண்ண போகிறதில்ல. நிமோலேகா அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் ஐடியிலேருந்து தான் எனக்கு மெசேஜ் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கூட வந்து பேசியிருந்தேன். ஃபுல்லாக வந்து கால் பண்ணி பேசியிருந்ததில் நான் வந்து அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்து என்ன வந்து சொல்லியிருந்தேன்னா, இப்போது நம்மளால் ஒரு அதிகபட்சமான காசு இருக்குன்னா அதை வந்து செலவு பண்ணுறது ஈஸி, ஆனால் அந்த காசை வந்து சம்பாதிக்கிறது கஷ்டம். சேம் டைம் நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
வி ஹேவ் டு ஃபேஸ் இட் சம்ஹவ். இது வந்து உடனே வந்து சரியாகக்கூடிய விஷயம் வந்து இல்லை. நம்ம பெரிய கடனில் வந்து மாட்டிக்கிட்டோன்னா அது நம்ம ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அது ஆப்வியஸாக வந்து அது வந்து நடந்துருச்சு. இப்போ $4000-5000 அவர்கிட்ட ஆஸ்திரேலியன் டாலராக வந்து இருக்கிறது, $2,50,000 மதிப்பு. அவர் லாஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா $2,50,000 வந்து ஆஸ்திரேலியன் டாலராக லாஸ் பண்ணியிருக்காது. அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக ₹1,00,00,000 மேலே வந்து இருக்கும் கண்டிப்பாக. கிரிப்டோ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கான ஒரு மார்க்கெட்டு. அவர்கிட்ட வந்து ஒரு $5,000 பக்கம் ஆஸ்திரேலியன் டாலராக வந்து இருக்குது. இப்போது நான் என்ன சொன்னேன்னா, ப்ரோ நீங்கள் கையில் இருக்க காசை வந்து அவசரப்பட்டு நம்ம உடனே வந்து அதை வந்து மீட்கணும் அப்படின்லாம் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கடைசி ஹோப்பான அந்த உங்களோட கடைசி இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து லூஸ் பண்ணக்கூடும். அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இப்போ கொரியர் ஒர்க் வந்து பண்ணுறதா சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன், ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மூவ் ஆனதாகவும் வந்து சொல்லியிருந்தார். ப்ரோ நான் கொஞ்சம் இப்போது அவரோட பிளான் என்னடானா, அவரால் என்ன முடியும் அப்படின்னு வந்து சொன்னார். அவர்கிட்ட ஒரு $5,000 வந்து இருக்கிறதாகவும் அண்டு அவரோட செலவு அதெல்லாம் வந்து போக ஒரு சின்ன அமௌண்ட் வந்து மாதம் அவரால் வந்து வெளியே இருந்து சோர்ஸ் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். இப்போ எப்படி ப்ரோ நான் வந்து ஹோல் அமௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ணுறது வந்து கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் என்கிட்ட பேசும்போது அவரோட இதுவும் எப்படி இருந்ததுன்னா, உடனே அந்த லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணி ஆகணும், எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் தான் அவர் வந்து இருந்தார். பட் நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டாரா அட் எண்ட் ஆஃப் த கால் வந்து எனக்கு வந்து தெரியாது. ஸ்டில் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிவிட்டு அவருக்கு தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு நான் சொன்னதை வந்து ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு தேவையானது என்கிட்டேருந்து ஒரு சொல்யூஷன். பட் அது சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னால் வந்து ஆப்வியஸாக இது பண்ணிவிடுங்க, நாளைக்கே உங்களோட லாஸ் உங்களோட கடன் எல்லாமே அடைஞ்சிரும் அப்படி வந்து யாராலையுமே வந்து சொல்ல முடியாது. இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போது நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ வந்து பண்ணோம். மார்க்கெட் ஏன் நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் ஆனது வந்து தரணும்? மேபி லக்கியாக இருந்தீங்கன்னா மேபி நீங்கள் வந்து கொஞ்சம் காசு வந்து மேக் பண்ணுவீங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து இருக்கிறதே வந்து கிடையாது, ஓகேங்களா. இந்த ட்ரேடிங் குரூஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட கோர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இப்போ மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரேட் பண்ணுறோம், மேபி நம்மளுக்கு ஸ்கில் இருந்து லக்கும் வந்து இருந்ததுன்னா ஆப்வியஸாக நம்ம அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து எடுப்போம். பட் மார்க்கெட் வந்து ஒரு கெட் ரிச் ஸ்கீம்க்கான ஒரு இடம் வந்து கண்டிப்பாக வந்து கிடையவே வந்து கிடையாது. அதுவும் நம்ம இந்த அளவுக்குலாம் வந்து கடன் வாங்கி எமோஷ்னலாக வந்து பண்ணால் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்க காசெல்லாம் வந்து போயிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் திரும்பி பார்த்து நிதானமாக யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம விழுந்திருக்க அந்த ட்ராப்லேருந்து வெளியே வரது தான் ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்குமே தவிர. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸாக நிறைய இன்டர்நெட்டில் ட்ரேடிங் குரூஸ் அவங்க இவங்கன்னு வந்து இருப்பாங்க. அவங்களாம் ஏன் வந்து இருக்காங்க? நம்மளுக்கு நல்லது நினைக்கிறதுனால அவங்க வந்து இருக்காங்களா? அஜித் அவர் நல்லா வந்து இருக்கணும், அவர் இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார், அவர் இதுக்கு மேலே வந்து பணக்காரன் ஆகணும், ஒரு கார் வாங்கணும் 2 கார் வாங்கணும்னு யாருமே வந்து ஆப்வியஸாக வந்து நினைக்க போகிறது வந்து கிடையாது. இப்போது இன்னர் சர்க்கிள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தாண்டி வேறு யாராவது நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் பெட்டராக வந்து இருக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மூலயமா அவங்க பாக்கெட்டுக்கு கொஞ்சம் காசு வந்து வேணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து நினைப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ். இப்போ நான் சொன்னதே கூட அவர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்றுக்கிட்டாரான்னு வந்து தெரியல. மேபி அவர் இன்னொருத்தர் ஹெல்ப் தேடி வந்து இன்னொருத்தர் யூடியூபரோ இல்லை வேறு ஏதோ இன்ஃப்ளூயன்சர்கிட்ட வந்து போனால் மேபி அந்த $4,000 கூட ஒரு, ஏன்னா அவ்வளோ பிளாக்கான பீப்புள்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் ஆப்வியஸாக வந்து இருக்காங்க. அந்த $4,000 கூட கண்ணு உறுத்தி அவர்கிட்ட எப்படியாவது வாங்கலாமா அப்படிங்கிறது தான் வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட இருக்க அமௌண்ட் வந்து சின்ன விஷயம் இல்லை ப்ரோ. $5,000 அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சைட் பை சைடு வந்து கற்றுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் உங்களால் கொஞ்சம் கொஞ்சம் எவ்ரி மந்த் வந்து மார்க்கெட் உள்ளே வந்து மணி கொண்டு வர முடியும் சொன்னீங்க. இப்போது மார்க்கெட்டோட சைஸே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் $1 trillion வந்துருக்கு. டாப்பில் $3 trillion இருந்தது. ஸோ இங்கேருந்து ஈஸியாக வந்து ஓவரால் சைஸே கூட $5 trillion இல்லை $5 trillion மேலே கூட அடுத்த புல்ரன் டாப்பில் வந்து வளரலாம். ஸோ அப்படி இருக்கனால இது வந்து ரொம்ப இயர்லியான ஒரு மார்க்கெட். நிறைய ஆல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பாக வந்து இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கற்றுக்க பாருங்கள். ஹேட்ராப் அதெல்லாம் கூட உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறேன் இல்லை உடனே வந்து ஒரு டைஸ் வந்து உருட்டி நான் வந்து ஏதோ பை சான்ஸ் வந்து என்னோட இதில் வந்து வெளியே வந்துட மாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்க அந்த கடைசி ஹோப்பானதை வந்து தொலைச்சிருவீங்க அப்படிங்கிறது தான் நான் அவர்கிட்ட வந்து சொன்ன விஷயம். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஏதாவது டவுட்டாக இருந்தால் வந்து கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் உங்ககிட்ட இருக்க $5,000 ஸ்பிட் பண்ணி கொஞ்சம் ஒரு சேஃபான ஒரு அமௌண்ட் வந்து
அப்படி இல்லைனா கூட அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சேஃபான அமௌண்ட்டை வச்சு ஒரு கரெக்டான போர்ட்ஃபோலியோ உருவாக்கலனா கூட தயவு செஞ்சு ட்ரேடிங் அந்த மாதிரி போயிட்டு உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத குதிக்காதீங்க. மேபி அந்த $5000 கூட கொஞ்சம் மிட் கேப்ஸில் கூட வந்து போட்டுக்கோங்க. ஒரு 50 மில்லியன் 100 மில்லியனுக்குள்ளே இருக்க ஆல் காயின்ஸ் கூட கரெக்டாக டைம் பார்த்து கரெக்டான டைமாக வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் மார்க்கெட் மூலயமா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. பட் அதுக்கான தேவை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தேவை. அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அது நீங்கள் பொறுமையாக இருக்க மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கோங்க. மேபி உடனே வந்து நடந்துச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தான். பட் உடனே வந்து நடக்கணும் அப்படிங்கிற நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் அவர்கிட்ட வந்து சொன்ன விஷயம். புரியுது இந்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு கடனாளியாக வந்து ட்ரேடிங் மார்க்கெட் மூலயமா வந்து ஆகிட்டா எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண காசை வந்து ட்ரேடிங் அது மூலயமா விட்டும் போது எனக்கு வந்து திரும்பி என்னோட ஆல் டைம் ஹைஸ் நெட்வொர்த்துக்கு வந்து நான் வந்து போகமாட்டோமா அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமே வந்து இருந்தது. அதனால் நான் பெரிய விதமான ஒரு மன உடைச்சலுக்கே வந்து ஆளானேன். இது எதுவுமே வந்து சும்மா ஒரு இதுக்காக வந்து சொல்லலை. நான் ஆக்சுவலாக அப்கமிங் டேஸில் நான் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இது இன்னும் சுச்சுவேஷன் வந்து வேர்ஸாக தான் வந்து இருக்கும். பட் ரியாலிட்டி இது தான். நம்ம வந்து ஆன்லைனில் கொஞ்சம் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட நிம்மதியும் அண்டு நம்ம ஒரு கடன்காரன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஆளாகி வந்து இருப்பீங்க. இது வந்து நான் ஜென்ரலாகவே வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இது எதுவுமே வந்து உடனே வந்து நிலமை வந்து மாறாது. மேபி நீங்கள் அவ்வளோ பெரிய கடனில் வந்து இருக்கீங்க அப்படிங்கிற ரியலைஸ் பண்ணலன்னா அது ரியலைஸ் பண்ணுறதுக்கான நேரம் இதுதான். எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெளியே வர்றது தான் வந்து ஒரே சொல்யூஷனே தவிர உடனடியாக வந்து யாரும் வந்து மந்திரம் போட்டுற போகிறதில்ல. நானாக இருக்கட்டும் இல்லை என்னோட எவ்வளோ பெரிய நாலேஜபிளான ஆளாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் ஒரு ஜீனியஸ் கீக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை ஒரு வாயில் வந்து பொன் வார்த்தை மாதிரி வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து போக முடியாது. ஸோ இதுதான் இருக்க சுச்சுவேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மார்க்கெட் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது மூலயமா உங்களோட கடன்லாம் வந்து அடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நான் அவர்கிட்ட வந்து சொன்னது. நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணதில் ஏதாவது தப்பு வந்து இருக்குதா, நீங்கள் என்ன வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்கன்னா என்னோட டெலிகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனல் இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. See you guys tomorrow with another video. Until then, CK signing off from here. Bye bye.